ஹை, வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்டுடைய கிரியேட்டிவ் ஆர் பிடிஏ ப்ராப்ளம்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியல்ஸ் அண்ட் பார்ஷியல் டிரைவேட்டிவ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். இஃப் யூ ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஷோ தட் எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 2 cot u. சொல்யூஷன் பார்ப்போமா? நல்லா பாருங்கள், இந்த மாதிரி கேட்டான்னு வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ யூ கேட்டாலே நம்ம வந்து ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணுவோம். ஆய்லர்ஸ் தியரம் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நான் கொஸ்டினை எடுத்து எழுதி வச்சுருக்கேன். இந்த u இது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் கிடையாது. ஏன் கிடையாது? ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னா முதல் என்ன பண்ணணும்? எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே டிஎக்ஸ் கொடுக்கணும், எங்கெல்லாம் ஒய் வருதோ அங்கே டிஒய் கொடுக்கணும். அப்போ இந்த கொஸ்டின் என்ன ஆகிடும்? சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே வந்து டிஎக்ஸ் கொடுத்தோன்னா டி கியூப் எக்ஸ் கியூப் ப்ளஸ் டி கியூப் ஒய் கியூப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய். இந்த டி கியூபை மேலே காமனாக எடுத்துகிட்டு கீழே டீயை காமனாக எடுத்தால் கேன்சல் பண்ணால் மேலே டி ஸ்கொயர். ஆனால் அது சீக்கண்ட் இன்வர்ஸ்குள்ளே இருக்கிறதுனால வெளியே அந்த டி ஸ்கொயரால் வர முடியாது. நமக்கு ஹோமோஜினஸ்னால் எஃப் ஆஃப் டிஎக்ஸ் டிஒய்யை வந்து நம்ம இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணோன்னா வர ஆன்சர் சம் டி பவரில் வந்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு வரணும். அந்த மாதிரி இங்கே வர சான்ஸே இல்லை. ஏன்னா சீக்கண்ட்டுக்குள்ளே தான் அந்த டி ஸ்கொயர் இருக்கும். ஸோ யூ இஸ் நாட் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். அப்போ என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ண போகிறேன், இந்த உள்ள இருக்குது பார்த்தீங்களா, இதை எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்னு எடுக்க போகிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு இது பாருங்கள் சீக்கண்ட் யூன்னு வந்துடும். இந்த சீக்கண்ட் இன்வர்ஸ் இப்படி போனால் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது இந்த ஆன்சர் தட் இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் யூன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஹோமோஜினியஸான்னு நான் செக் பண்ணுறேன். எப்படி செக் பண்ணணும்? எங்கெல்லாம் எக்ஸ் வருதோ அங்கே டிஎக்ஸ் கொடுக்கணும், ஒய் வருதோ அங்கே டிஒய் கொடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் டிஎக்ஸ் கமா டிஒய் இங்கே பாருங்கள் எக்ஸ் கியூப், அப்போது டிஎக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் டிஒய் த ஹோல் கியூப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய். இதில் இதோட மல்டிப்ளை பண்ணால் டி கியூப் எக்ஸ் கியூப் மைனஸ் டி கியூப் ஒய் கியூப் பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிஒய். இதுலேயும் டி காமனாக நான் வெளியில் எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா டி கியூப் காமனாக வெளியில் எடுத்துடலாம். மீதி உள்ள எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் இருக்கும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் டி ஸ்கொயர் வரும். உள்ளே இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஃப் ஆஃப் எக்ஸ் வந்துருச்சு. ஸோ இது டி ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். அப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து டிவிஷனில் டிஎக்ஸ் டிஒய் போட்டோன்னா வர ஆன்சர் டி தனியாக வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னு வருதோ அப்போது தட் ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஹோமோஜினஸ் ஃபங்க்ஷன். டிகிரி என்னது? இதோட பவர் தான் ஆஃப் டிகிரி 2. அப்போ பை ஆய்லர்ஸ் தியரம் என்ன சொல்லணும்னா எக்ஸ் இன்ட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன எஃப் எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இந்த டிகிரி டைம்ஸ் த ஃபங்க்ஷன் எஃப். ஓகேவா? ஸோ 2 டைம்ஸ் எஃப்னு வரும். இப்போது இதில் நம்ம கொஸ்டின் வந்து எஃப்பில் கொடுக்கல, யூவில் கொடுத்துருக்கான். அதனால் என்ன பண்ண போகிறோம், நமக்கு தெரியும் எஃப்ன்றது என்னது சீக்கண்ட் யூ. இங்கே பாருங்கள் எக்ஸ் இன்ட்டு டோ ஆஃப் எஃப்க்கு பதிலாக நான் என்ன போடுறேன் சீக்கண்ட் யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ ஆஃப் எஃப்க்கு பதிலாக சீக்கண்ட் யூ டோ ஒய் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் சீக்கண்ட் யூ. இதை போட்டு சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இதே தான் இங்கேயே எழுதியிருக்கேன். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணணும்? எக்ஸ் இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் சீக்கண்ட் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்? சீக்கண்ட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கண்ட் எக்ஸ் டேன் எக்ஸ் கிடைக்கும். சீக்கண்ட் யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது சீக்கண்ட் யூ டேன் யூ அதோடு நிற்காது இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ்னு வரும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூ பண்ணல, நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் இன்ட்டு இதோட டிஃப்ரென்ஷியேஷனோட ஆன்சர் சீக்கண்ட் யூ டேன் யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். அதே மாதிரி இங்கே ஒய் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் சீக்கண்ட் யூ வந்து என்னதுன்னா சீக்கண்ட் யூ டேன் யூ இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 2 சீக்கண்ட் யூ. ஏன்னா இங்கே டிஃப்ரென்ஷியேஷன் கொடுக்கல, ஸோ அப்படியே எழுதிட்டேன். இப்போ எல்லா டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா சீக்கண்ட் யூ டேன் யூ இந்த சைடு இருக்குது. ஸோ டிவைட் பை சீக்கண்ட் யூ டேன் யூ. அப்போ மீதி என்ன இருக்கும்? நமக்கு ஆய்லர்ஸ் தியரம் மாதிரியே வந்துடும். எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ. இந்த சைடு அப்படியே ஆய்லர்ஸ் தியரம் வந்துடும். இந்த பக்கம் பாருங்கள் ஈக்குவல் டு 2 சீக்கண்ட் யூ பை இது சீக்கண்ட் யூ டேன் யூவால் டிவைட் பண்ணியிருக்கோம். இந்த சீக்கண்ட் யூ கேன்சல் ஆகிடும். இந்த கீழே இருக்க டேன் யூ மேலே போனால் 1/tan வந்து cot யூன்னு வந்துடும். ஸோ எக்ஸ் இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் இந்த டேன் மேலே போனால் என்ன ஆகும்? cot யூன்னு வந்துடும். இதுதான் நமக்கு கேட்ட ஆன்சர். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.